சின்ன மருமகள் அடுத்து நடக்க போகுதுன்றத எந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. என் குழந்தைய நான் தூக்கிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன்றாங்க. எனது குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்கியான்றாங்க. குழந்தையெல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. ஏன் கொடுக்க முடியாது? என்னுடைய குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன்றாங்க. சேது இருந்துட்டு அங்கே தான் வந்து நான் கொடுத்தேன் இல்லையா குழந்தைய, அந்த குழந்தைய விட்டு இங்கே எதுக்கு வந்தேன்றாங்க. அதுக்கு சேது இருந்துட்டு அங்கேயா முதல்ல வந்து அழகர் என்கிட்ட இருக்கான்றது உங்களுக்கு தெரியுமான்றாங்க. அங்கே தானே இருந்த அழகர்ன்றாங்க. அழகர் ஒன்றும் அங்கே இல்லவே இல்லைன்றாங்க. உங்கள் வீட்டாளுங்க வந்து திருட்டிட்டு போயிட்டாங்க, குழந்தைய திருட்டுத்தனமா அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எனக்கு குழந்தைய திருட்டுத்தனமா திருட்டிட்டு போயிட்டாங்களா? யார் திருட்டிட்டு போனாங்கன்றாங்க. வேற யாரு? உங்க வீட்டில் இருக்காங்களே ஈஸ்வரியும் அவங்களுடைய பொண்ணு சித்ராவும், இவங்க 2 பேரும் தான் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்றாங்க. வீட்டில் யார் இல்லாத நேரமா பார்த்து குழந்தைய தூக்கிட்டு போக அவங்களுக்கெல்லாம் எப்படி மனசு வந்ததுன்றாங்க. அதுக்கு உண்மையில அவங்க பண்ண தப்பு தான், நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் அதுக்காக தயவு செஞ்சு வந்து மீனாட்சியை கேட்காதன்றாங்க. எந்த அர்த்தத்துல மீனாட்சியை கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க? ஏன்னா மீனாட்சி என் கூட தான் இருக்கணும்ன்றாங்க. ஏதோ வந்து உங்க கூடயே 2 குழந்தை இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் தேவையில்லாம வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நடக்கிறதே இங்க வேறையா இருக்கும்ன்றாங்க. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கீங்கன்றாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்? ஈஸ்வரியை கொடுக்க மாட்டேன்னு நான் சொன்னேன். அதாவது கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்குன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு சேது அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மீனாட்சியை கூட்டிட்டு நம்மளுடைய தமிழ் சபை வெளியே வந்துருவாங்க. சேதுமே அந்த மீட்டிங்கை பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு தமிழ் செல்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்க்குறாங்க. என் குழந்தைய தூக்கிட்டு போறேன், நீங்க மீட்டிங்கை முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் என்னமா பண்ணிட்டு இருக்க? சேதுக்கு மீனாட்சி இல்லைன்னா அந்த மீட்டிங் கூட ஒழுங்கா முடியாதுமா, சொல்றதை கேளுன்றாங்க. அதுக்கு நான் என் குழந்தைய விட்டு போகணும்னு என்ன சட்டம்? என்னுடைய குழந்தையெல்லாம் நான் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு அந்த இடத்துல கத்திட்டு இருக்காங்க. என்னுடைய குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிடுறாங்க. சேது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.